கைஸ், டிஎம்கே ஃபஸ்ட் டைம் தோக்கலை. இதை விட மோசமாலாம் நிறைய டைம் தோற்றுருக்காங்க. ஏன் எதிர்க்கட்சியாக வர முடியாத அளவுக்கு கூட தோற்றுருக்காங்க. இதை நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் கூட அவரோட அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த நாட்டு யூத்தோட திங்கிங்கை அழிக்கணும்னு சொல்லி இன்டெலெக்சுவலாக பேசிகிட்டு இருக்கீங்களே, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டதுனால மட்டும் விஜய் ஜெயிக்கலை. ஒரு வீட்லேயும் இருக்கான். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அக்கா, தங்கச்சின்னு எல்லாரும் ஓட்டு போட்டதுனால தான் விஜய் இப்போ இவ்வளோ மெஜாரிட்டியிலே ஜெயிச்சிருக்காரு. வீட்டில் இருக்க வயசானவங்களாம் கூட சோஷியல் மீடியா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்கல்ல. தமிழ்நாட்டு மக்கள் யாருக்குமே அறிவு கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது. மற்றவங்க எல்லாரும் தற்குறி அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஏன் மக்கள் மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணாங்க, ஏன் உங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இதே தற்குறி மக்கள் தான் போன எலெக்ஷனில் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அடுத்த 5 வருஷத்தில் வரப்போகிற எலெக்ஷன்லேயும் இதே தற்குறி மக்கள்கிட்ட தான் நீங்கள் ஓட்டுக்கு போய் நிற்க போகிறீங்க. அதனால் அதை கொஞ்சம் யோசிங்க. ஏன்டா ஃபஸ்ட்டு அந்த மனுஷன் பதவியே இருக்கட்டும், சிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் செய்கிறாரான்னு பார்ப்போம். செய்யலை, தப்பு பண்ணுறாருன்னா கேள்வி கேட்போம். அதை விட்டுட்டு மக்கள்லாம் தற்குறி, மக்கள்லாம் துரோகி. ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? இந்தி திணிப்புக்காக அவ்வளோ போராடினீங்களே, இப்போ தமிழ்நாடே டிஎம்கே திணிப்புலேருந்து போராட வேண்டியதாக இருக்குது.